உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்கும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுது? முன்னே நீங்கள் அடிமைகளாயிருந்தும். அப்ப என்ன வேதம் சொல்லுது? நாம ஒரு காலத்துல அடிமைகளாயிருந்தோம். எதற்கு அடிமைகளாயிருந்தோம்? பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம். இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாயிருந்தோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு நாம் அடிமைகளாயிருந்தோம். அதை தான் போல் தெளிவா சொல்றார். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தீர்கள். கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அதோ மாம்ச கிரியைகளுக்கு நாம் அடிமைகளாயிருந்தோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க என்னன்னு பாருங்க. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பவுல்? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, மாம்ச கிரியைகளுக்கு நாம் எப்படி இருந்தோம்? அடிமைகளாய் இருந்தோம். இப்படி செய்கிறவர்கள் என்ன பண்ண போறது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறவங்க என்ன பண்றது கிடையாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. நாம் எப்படி அடிமைகளா இருந்தோம்? அதாவது இந்த பாவத்திற்கு எப்படி அடிமைகளா இருந்தோம்? ஆதியாகமம் 4:7 எடுத்து வாசிப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவன் ஆசை அப்படின்னா யாருடைய ஆசை? பாவத்தின் ஆசை நம்மை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். நாம் பாவத்தை ஆண்டு கொள்வோம். நாம் என்ன பண்ணுவோம்? பாவத்தை ஆண்டு கொள்வோம். சரி, நம்ம எப்படி அடிமையா இருந்தோம் பாருங்க. நாம நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க படுத்திருக்கிறான்? வாசற்படியில படுத்திருக்குதான். ஸோ நம்ம போகும்பொழுதும் அந்த பாவத்தை முடிச்சுட்டு போவோம். திரும்பி வீட்டுக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பாவத்தை முடிச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள வருவோம். ஸோ அதனால என்ன பண்ணுது? பாவம் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணிருக்குது? பற்றி கொண்டு இருக்கிறது. அதனுடைய ஆசை என்ன பண்ணுது? நம்ம பற்றி கொண்டு இருக்குது. நாம என்ன பண்றோம்? அவனை ஆண்டு கொள்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே ஆண்டு கொள்றோம். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த வாசப்படி மிதிச்சு தான் நம்ம வெளியே போகணும். ஸோ வெளியே போகும்போது என்ன ஆகுது? பாவத்தை மிதிச்சு தான் வெளியில போறோம். திருப்பி உள்ள வரும்போது என்ன பண்றோம்? பாவத்தை மிதிச்சு தான் உள்ள வரும். ஸோ எப்பொழுதுமே பாவம் என்ன பண்ணுது? நம்மை ஆண்டு கொள்கிறது. இப்படி என்ன பண்ணணும்? பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். மாம்ச கிரிகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். உன் மாயமற்ற நம்பிக்கையற்ற ஒரு காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்? நம்பிக்கையாக இருந்தோம். அந்த ரோமர் 6:17 2வது பாகத்தை படிங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு ரோமருக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம அடிமைகளா இருந்தோம். அந்த அடிமைகளா இருந்த பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப மீட்டெடுத்து நமக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு நாடு மற்றொரு நாட்டினுடைய சட்ட திட்டங்களிலிருந்து விடுபட்டு மீண்டுமாக தன்னுடைய சுய ஆட்சிக்கு வந்ததோ அது போல ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்ம பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு அவருடைய உபதேச சட்டத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதுதான் தெளிவா சொல்றாரு பவுல். உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. அப்ப அந்த சட்டத்திற்கு நம்ம எப்படி பண்ணணும்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும். இந்த எப்படி நான் ஒரு கால பாவத்திற்கு அடிமைகளா இருந்து, இந்த உலக பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளா இருந்து அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் அடிமைகளா இருந்தோமோ, அதே போல அந்த காரியத்திலிருந்து நம்ம வெளிவந்த பிற்பாடு கர்த்தருடைய உபதேச சட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து இருக்கணும். இதை தான் நம்ம எங்க வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:19 வாசிங்க. அது என்னவெனில்
தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அப்படின்னா உலகத்தில் இருக்கிற பாவிகளுடைய பாவத்தை என்ன பண்ணல, அவரு நினைக்கல, எண்ணல. அதற்கு பதில் என்ன பண்ணாரு படிங்க. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப என்ன சொல்றாருங்க? அப்ப என்ன சட்டம் அது? ஒப்புரவாக்குதலின் உபதேச சட்டம். அதாவது 2 பிரிவினையா இருந்தாங்க. ஒரு காலத்துல யூதன் என்று இருந்தாங்க, புறஜாதியார் என்று இருந்தாங்க, அடிமை என்று இருந்தாங்க, சுயாதீனன் என்று இருந்தாங்க. அப்ப இந்த இரு திறத்தாரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரே மந்தைக்குள்ளாக கொண்டு வந்தார். இரு பிரிவினையா இருந்தவங்க என்ன பண்ணாரு? ஒரே மந்தைக்குள்ளாக தம்முடைய சொந்த ரத்தத்தினால என்ன பண்ணாரு? ஒப்புரவாக்கினார். இந்த ஒப்புரவாக்குதலின் சட்டத்திற்கு நாம் என்ன பண்ணணும்? முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா என்ன? ஒரே சரீரத்துல நாம் எல்லாருமே அவயங்களா இருக்கிறோம். இதுல கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனனும் என்றும் இல்லை, பாவி என்றும் இல்லை, வேற்றுமையே கிடையாது. கிறிஸ்து என்ற ஒரே சரீரத்துல நாம் அனைவருமே என்னவா இருக்கிறோம்? அவயங்களாக இருக்கிறோம். அதை தான் இங்க சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா எப்படி கிறிஸ்துக்குள்ள அவர் ஒப்புரவாக்கினார்? அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் கல்வாரியில சிந்தின ரத்தத்தின் மூலமாக, அவர் சந்தித்த மரணத்தின் மூலமாக, சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணாரு? தேவனுக்காக ஒப்புரவாக்குது. அந்த ஒப்புரவாக்குதல் உபதேச சட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். சொந்த ரத்தத்தினால அந்த ஒப்புரவாக்கினார். அதுதான் அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. மனப்பூர்வமாய் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒப்புரவாக்கு உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. இப்போ கிறிஸ்துக்குள்ளா வந்துட்டோம். அவர் என்ன பண்ண? நம்ம ஒப்புரவாக்குதல் உபதேச சட்டத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய மந்தைக்குள்ளாக வந்துட்டோம். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பழைய மனுஷன் எல்லாம் ஒளிஞ்சு போய், அதான் சொல்றாரு, பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிய. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தா, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பழைய காரியங்கள் என்ன பண்ணணும்? உன்கிட்ட காணப்படவே கூடாது. பழைய பழக்க வழக்கங்கள் காணப்படவே கூடாது. உன்னுடைய பழைய காரியங்கள், நீ பழைய எப்படி இருந்த, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்த, அப்படிப்பட்ட நடக்கைகள் ஒன்றும் காணப்பட கூடாது. ஆகதான் ஒப்புரவாக்குதலின் உபதேச சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தபடினாலே நம்மளுக்கு இருக்கிற எல்லா பழைய ஒளிந்து போய் எல்லாமே புதிதாக மாற வேண்டும். எல்லாமே புதிதாக மாற வேண்டும். பழைய பாவ பழக்க வழக்கங்கள் உண்டு நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது? ஆட்கொள்ள கூடாது. 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் படிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம். இப்ப அதுதான் சொல்றாரு, கடைசி காலத்துல இப்படிப்பட்ட கொடிய காலங்கள்லாம் வருது. என்னென்ன? எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். இது மனுஷருக்கு தான் சொல்றாருப்பா. கடைசி காலத்துல மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இந்த 5வது வசனம் ரொம்ப கவனமா கேளுங்க. மேல சொன்ன அத்தனை மனுஷருடைய காரியமும் இன்றைக்கு நம்ம உலகத்துல பார்க்க தான் செய்யறோம். தற்பிரியரா இருக்கிறாங்க, பணப்பிரியரா இருக்கிறாங்க, வீம்புக்காரரா இருக்காங்க, தாய் தகவன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்க, எதுக்குமே கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறாங்க, அவதூறு செய்யறவங்க இருக்கிறாங்க, இச்சையடக்கம் இல்லாம இருக்காங்க. இந்த காரியம் எல்லாம் உலகத்துல என்ன பண்ணுது? நம்ம நடைமுறையில் பார்த்து தான் வரோம், நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா 5வது வசனத்தை ரொம்ப கவனமா கேளுங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கிறாங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரிது. அப்பனா வெளிக்கு எப்படி இருக்கிறாங்க? தேவ பக்தி உள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் என்னவா இருக்குது? பழைய பாவ மனுஷன் என்ன பண்றான்? அவங்கள ஆட்கொண்டு தான் இருக்கிறான். அவங்க இன்னும் பழைய பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணாங்க? இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, அதன் பலனை மறுதலிக்கிறதா இருக்கிறாங்க. வெளிப்புறத்துக்கு
தேவ பக்தி வேஷத்தை தரித்து உள்ளுக்குள்ளாக என்ன பண்றாங்க, இன்னும் கூட பழைய பழக்க பாவ வழக்கங்களை என்ன பண்றாங்க, தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க தேவனுடைய பக்தி, அந்த பக்தி கூட வரக்கூடிய பலன் என்ன பண்றாங்க, அவங்களால என்ன பண்றாங்க, அனுபவிக்க முடியல. அதான் மறுதளிக்கிறார்கள், அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு பலன் இல்லை. ஒரு மனுஷன் தேவ பக்தியா இருக்கிறானா, ஒரு கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனா இருக்கிறானா, கர்த்தருடைய வார்த்தையிலையும் அவருடைய மேல் வைக்கிற விசுவாசம் வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறானா, அதனால் வரக்கூடிய பலன் என்ன பண்ண முடியல, அவனால அனுபவிக்க முடியல. ஏன் அப்படின்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து மட்டும்தான் இருக்கிறான். இருதயத்துக்குள்ளாக என்ன இல்லை, அந்த பக்திக்கு ஏற்ற எந்த ஒரு காரியமும் இல்லை. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக வேணும்னு சொல்லி பவுல் என்ன சொல்றாரு. ஸோ இந்த கடைசி காலத்துல நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன இலக்கு? அது நித்திய ஜீவன். நம்ம எல்லாருமே என்ன பண்ண, நித்திய ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கை நாம் என்ன பண்ண, அடைய வேண்டும். அதாவது வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, ரொம்ப சீக்கிரம், அது எவ்வளவு சீக்கிரம் சம்பவிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லி சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது கூட, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, சீக்கிரமாய் நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. நமக்கு முன்னாக ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் என்ன பண்ணக்கூடாது, அதை இழந்து போகவே கூடாது. நம்ம இந்த உலகத்திலிருந்து அவர் வேறு பிரித்து நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து, எப்படி நம்ம பிசாசினுடைய அந்தகாரத்தின் சட்ட திட்டங்களுக்கு அடிமைகளா இருந்தோமோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை மீட்டு மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக, அவருடைய சட்ட திட்டங்களுக்குள்ளாக, அவருடைய ஒப்புரவாக்குதலின் உபதேச சட்டத்திற்கு நம்மை அழைத்து இந்நாள் வரைக்கும் நடத்தின அவர் நம்முடைய அழைப்பு என்ன பண்ணக்கூடாது, வீணாய் போகக்கூடாது. நம்முடைய ஓட்டம் வீணாய் போகக்கூடாது. நாம் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டது வீணாய் போகவே கூடாது. நாம் அந்த லக்கை அடைந்து தீரவே வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இந்த நம்ம சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் இந்தியா வந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி போராடினார்களோ, அந்த போராட்டம் என்ன பண்ணல, வீணாய் போகலை. ஏன்னா அவங்க போராடி 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 தான் என்ன கிடைச்சது, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. அவங்க இன்னும் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து இந்த நாட்டை விடுதலை பெற செய்தார்கள். அப்படிதான் நாமும் கூட என்ன பண்ணணும், இந்த பூமியில் இருக்கிறது போராடணும். ஒவ்வொரு நாளும் போராட்டம் வந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டம் எல்லாம் ஜெயிச்சு நம்மை அழைத்தவருடைய அந்த அழைப்பில நாம் உறுதியா இருந்து அந்த லக்கை நாம் என்ன பண்ணணும், அடைய வேண்டும். இந்த நாளிலும் கூட நம்மை அழைத்த அந்த உபதேச சட்டத்திற்கு நம்ம மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து நாம் அவர் இந்த லக்கை அடையும்படியாக நாம் என்ன பண்ணணும், நாடணும். ரோமர் 12:2 எடுத்து வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பவுல் நல்ல அறிவுரை சொல்றார். ரோமருக்கு என்ன சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அவர் முதல்ல அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கிரீட்டிங்ஸ் எழுதுறாரு. எப்பவுமே பவுல் வந்து ஒரு வாழ்த்துதல் சொல்லி அந்த நிருபத்தை எழுதும்போது என்ன, ரோமபுரிக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ ரோமபுரியர்களுக்கு தேவ பிரியர்களுக்கு எழுதுறதா ஆரம்பிச்சாரு. ஆனா இங்க என்ன அறிவுரை சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்பனா நீங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளாதுருங்க, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளாதுருங்க. கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், வீட்டுல ஒரு மாதிரி இருக்கிறோம், சபையில ஒரு மாதிரி இருக்கிறோம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு மாதிரி இருக்கிறோம், நம்ம நண்பர்கள் மத்தியில் ஒரு மாதிரி இருக்கிறோம். இப்படி இராதபடிக்கு நாம் எப்பவுமே எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குன்னா சமநிலையோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரே ஒரு உபதேச சட்டம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சட்டத்துக்கு தான் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமே தவிர மற்ற அநேக காரியங்கள் எப்படி உலகத்தில் வெவ்வேறு காரியமான சட்ட திட்டங்கள் இருக்கும், அப்படி இல்லாதபடிக்கு ஒரே சட்டத்திற்கு தான் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இப்போ அந்த ஒரே சட்டத்துக்கு தான் அவர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னா சமநிலையில் இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையுமே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துல நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மை மாற்றிக்கொள்ள கூடாது. அதான் அவர் தெளிவா சொல்றார், நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, தேவனுக்கு எது நன்மை, தேவனுடைய பார்வையில் எது நன்மை, தேவனுடைய பார்வையில் எது பிரியம், தேவனுடைய பார்வையில் எது பரிபூர்ணமான சித்தம், இதை நாம அறிஞ்சு கொள்ளணும். எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் அவர் சொல்றாரு. அப்படி என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அப்போ மனம் என்ன ஆகணும், புதிதாக மாற வேண்டும். அதான் ஏற்கனவே வாசித்தபடி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, பழைய எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே புதிதாயினு எழுதப்பட்டிருக்கு. ஸோ எல்லா காரியமும் புதிதாக, மனம் புதிதான எல்லா காரியமும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், புதிதாக மாறிவிடும். அதான் அவர் சொல்றார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, மறுரூபமாகுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது
2 குமாரர்களை குறித்து ஒரு கதை சொல்றாரு. கெட்ட குமாரன் கதை நம்ம அதை வாசித்து இருக்கிறோம் இல்லையா? அதுல கெட்ட குமாரன் தன் ஆசையை இழந்த பிறகு வேதம் சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்த போது தன் தகப்ப வீட்டை நினைச்சான்னு எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஒரு புத்தி வந்த பிறகுதான் அவன் என்ன பண்றான், தகப்பன் வீட்டை நினைக்கிறான். அதே போலதான் நம்முடைய மனம் புதிதாக மாறும் பொழுதுதான் என்ன ஆகும், நாம கூட கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தையும் அவருக்கு எது பிரியும், அவருக்கு எது நன்மை என்பதை நம்ம என்ன பண்ண புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்ம அழைத்த அழைப்பில் நம்ம என்ன பண்ணணும், உறுதியா இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம எப்படி உலகத்தின் பாவ பழக்க வழக்கிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம வைத்திருக்கிறாரோ, நமக்கு அந்த ராஜ்யத்தில் வைத்தது ஒரு இது இருக்கு, நமக்கு ஒரு லக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த லக்கை நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும், அடையும்படியாக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவன் தாமே அந்த லக்கை அடைவதற்கு நமக்கு கிருபை செய்வாராக. இன்றும் கூட கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாம் அவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி உள்ளதோடு உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த லக்கை அடைவதற்கு தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையும் பலத்தையும் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடின ஓட்டம் ஒரு நாளும் விருதாவாய் போகாதபடிக்கு, நீங்கள் அழைத்த அழைப்பு ஒரு நாளும் வீணாய் போகாதபடிக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யத்திற்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறீர். அந்த ராஜ்யத்தின் மூலமாக அந்த லக்கை அடைவதற்கு எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கே சகல துதிகன மகிமையும் உண்டாகட்டும். நாங்கள் சிறுகவும் நீர்மாத்தின் பெருகமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.